குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் சில்மிஷம் பண்ணாரா மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்றதா இப்போ எல்லோரும் பேசி வந்துட்டுருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் முக்கிய நபராக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பார்த்தோன்னா பங்கெடுத்து வந்துட்டுருக்காரு. இப்போ அவரை பற்றி ஒரு அதிர்ச்சி தகவல் கசிந்து வருது. குக் வித் கோமாளி நிகழ்ச்சி முதல் 4 சீசன் எந்தவித பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சான். கிட்டத்தட்ட பலரினுடைய மன அழுத்தத்தை போக்கி டிப்ரெஷனில் இருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்ச்சி இருந்திருக்கு. 5வது சீசன்லேருந்து நிகழ்ச்சியின் தயாரிப்பு குழு வெளியேற பிரச்சனையை இப்போ பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்காங்களாம். என்ன இருக்குது அப்படின்னா, 2 நடுவர்களான வெங்கடேஷ் பட் மற்றும் தாமு என இருவருமே வெளியேற இருப்பதாக வீடியோ போட்டாங்க. ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் தாமு பின்வாங்கினார். அவரை வைத்து கொண்ட புதிய நிறுவனம் மாதம்பட்டி ரங்கராஜை கடந்த சீசனில் இறக்குச்சு. தன்னை தக்க வைத்துக் கொள்கிறேன் பேர்வழி என அவர் செய்த பஞ்ச் கடுப்பை கிளப்பினாலும் இருக்க இடம் தெரியாமல் கடந்த சீசனை முடிச்சிட்டார். ஆனால் இந்த சீசன் ஆரம்பத்தில் இருந்தே ஒவ்வொரு அலமல் செய்து கொண்டு தான் இருந்தார். இதில் அதிர்ச்சியாக அவரினுடைய 2வது திருமணம் சர்ச்சை கிளப்பிச்சு. பிரபல காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிருஷ்ணலாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. 2 வருடமாக வாழ்ந்து வராருன்னு சொல்லியிருந்தாங்க. குழந்தை பிறக்க போகுதுன்னு கூட அவங்க அடுக்கடுக்கான விஷயங்களை உடைக்க, ஆனால் மாதம்பட்டி தரப்பு வாய் திறக்கவே இல்லை. அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக உலாவிட்டு இருக்க நிலையில் இன்னொரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. நிகழ்ச்சியின் முதல் ஃபைனலிஸ்ட் ஷபானாவிடம் மாதம்பட்டி ரங்கராஜ் வரம்பு மீறி நடந்திருக்கிறதாக தகவல்கள் கசிஞ்சிருக்கு. அதோட குரோஷியும் இவருக்கு நைட் நேரத்தில் தவறாக மெசேஜ் அனுப்பி வருவதாகவும் தகவல் பரவுது. இதன் காரணமாக இந்த வார இறுதி எபிசோடில் ஷபானா தன்னுடைய வெப்சீரிஸ் ப்ரமோஷனுக்காக வந்தாலும் ரங்கராஜ் மற்றும் குரோஷியை தவிர்த்ததை பார்க்க முடியுது. கூடா நட்பு கேடில் முடியும் என்ற பழமொழிக்கு ஏற்ப ரங்கராஜால் தன்னுடைய அழிவை நோக்கி செல்கிறார் குருஷின்னு நெருங்கிய வட்டாரத்தில் பேசி வராங்க. அதாவது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் ஷபானா கலந்து கொள்ள தயக்கம் தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சமரச பேச்சுவார்த்தையும் நடந்துச்சான். அடுத்த சீசனில் இந்த நிகழ்ச்சியின் பெயரை காப்பாற்றிக்கொள்ள ரங்கராஜை தூக்குவதை தவிர வேறு வழி இல்லை. இதனால் இந்த சீசனில் இருந்தே இன்னொரு செஃப்பை சிறப்பு விருந்தினராக அழைத்து வருவதாகவும் சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.